என்னடா மச்சான், எக்ஸாம் எப்படி எழுதுன? ஏதோ எழுதியிருக்கேன்டா. நீ எப்படி எழுதியிருக்க? வழக்கம் போலதான் சாபு த்ரீச் போட்டு எழுதி வச்சிருக்கேன். நீ இன்னும் மாறவே இல்லையாடா? வேற எப்படி படிச்சாலும் உருண்டு புரண்டாலும் மண்டையிலே ஏற மாட்டேங்குது. வேற என்ன பண்ண சொல்ற? சரிதான். இப்ப எத்தனை அரியர்டா வச்சிருக்க? அது இருக்குடா. நம்ம பாட்டுக்கு எதுக்கு அதை கவுண்ட் பண்ணிக்கிட்டு? ஏன்டா வீட்டுல உன்னை திட்டவே மாட்டாங்களோ? எல்லாம் திட்டிக்கிட்டு தான் கிடக்குறாங்க. நான் எதுக்கு காதுல வாங்கணும்? அப்பாவுக்கு சொத்து பத்து நிறைய இருக்கு, மளிகை கடை வேற வச்சிருக்காரு. படிப்பு முடிச்சுட்டு போய் மளிகை கடையில உட்காந்துடலான்னு. ஆமாண்டா, அப்பாவுக்கும் வயசாகிக்கிட்டே போதில்ல, நான் தான் பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்புறம் எதுக்குடா இன்ஜினியரிங் போட்ட? ஏதோ ஒரு ஆசையில போட்டேன். அது இவ்வளோ கஷ்டமா இருக்கும்னு சத்தியமா நினைச்சு பார்க்கலடா. நீ அரியர் எதுவும் வச்சிருக்கியாடா? ஒரு 2 அரியர் தான் இருக்கு. இந்த வருஷம் வரும்போது கண்டிப்பா எழுதி கிளியர் பண்ணிடணும். அம்மா வேற ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. எதுக்குடா கிளியர் பண்ணிக்கிட்டு? எங்க வீட்டுல என்னதான் காசு பணம் இருந்தாலும் கண்டிப்பா கிளியர் பண்ணிடணும்னு சொல்லிட்டாங்க. அப்ப சரிதான், நீ கிளியர் பண்ணிடுவ. சரிடா. அப்புறம் உங்க மாமா ஆதி சார் எப்படி இருக்காரு? அவருக்கு என்னடா, ஸ்கூல் வாத்தியாரு, நல்ல சம்பளம். சரிடா. சரி, அப்ப நான் கிளம்புறேன். பார்த்து போயிட்டு வாடா. நீ ஃபோன் அடிக்கிறா? எதுக்கு எனக்கு அடிக்கிறா? என்னவா இருக்கும்? ஒருவேளை கீதா மேட்டரா இருந்தா? சரி, பேசி பார்ப்போம். ஹலோ. ஹாய் முரளி. ஃபோனை எடுக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல, என் ஃபோனை அட்டன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வளவலன்னு பேசாம என்ன விஷயங்கிறது மட்டும் சொல்லு. ஒன்றும் இல்லை முரளி, சும்மா தான் அடித்தேன். எது, சும்மா அடிச்சியா? இன்னைக்கு எக்ஸாம் எழுத போயிருக்கீங்களே, எப்படி எழுதிருக்கீங்க அப்படின்னு கேட்கறதுக்காக தான் அடித்தேன். இதெல்லாம் ஒரு கேள்வியா? இதெல்லாம் கேட்டு என் டைமை தான் நீ வேஸ்ட் பண்ற. இல்லை முரளி, நான் கூட ஏதோ முக்கியமான விஷயமா இருக்குமோன்னு கூட நினைச்சேன். நீ இதுக்கு தான் ஃபோன் பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சா சத்தியமா உன் ஃபோன் அட்டன் பண்ணிருக்கவே மாட்டேன். இல்லை முரளி, ஏன் என் மேலே இவ்வளோ கோவமா இருக்கீங்க? எனக்கு பிடிக்கல. அதுக்கான ரீசன்லாம் உனக்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஃபோனை வைக்கிறியா? எனக்கு செகண்ட் கால் வருது. சரி முரளி, நான் ஃபோனை வச்சிடறேன். நான் ஃபோன் பண்ணா எரிச்சலா வருதா? தேவையில்லாம பேசக்கூடாதா? நான் எவ்வளோ ஆசையா உனக்கு கால் பண்ணேன், நீ வந்து என் காலை இக்னோர் பண்ற. இருக்கட்டும் இருக்கட்டும், எல்லாத்துக்கும் காரணம் அந்த பிள்ளை தானே. அந்த பிள்ளை வாயாலே உன்னை சொல்ல வைக்கிறேன்னா இல்லையான்னு பாருடா. ரொம்ப ஓவரா ஆடிக்கிட்டு இருக்க. இனிமேட்டு உன்கிட்ட பேசினாலும் பிரயோஜனம் இல்ல, அத்தை கிட்ட பேசினாலும் பிரயோஜனம் இல்ல. பெரியவங்களாம் சொல்லுவாங்கல்ல, சாட்சிக்காரன் காலில் விழுவுறத விட சண்டைக்காரன் காலிலே விழுவலான்னு. இனிமே கீதா கிட்ட தான் என்னோட கைவரிசையை காமிக்கணும். சொல்லுங்க மேடம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? புதுசா எனக்கு ஃபோன்லாம் பண்ணியிருக்கீங்க, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, சும்மா தான் அடித்தேன். ஏன் கால் பண்ணா என்ன தப்பு? ஒன்றும் இல்லை மேடம், நீங்க கால் பண்ணலாம். அம்மா, நான் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? எதுக்கு? சும்மா சொல்லுங்க. ஏன், கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணுமோ? இல்லை, ரொம்ப நேரமாக அடித்தேன், பிஸின்னு வந்துச்சு. உங்கள் அம்மா கிட்ட பேசுறீங்களோன்னு நினச்சேன். எங்க அம்மாலாம் பேசவே மாட்டாங்க. பின்ன வேற யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? அவ்வளோ ஈகர் நான் யார்கிட்ட பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல. நீயே கண்டுபிடி பாப்போம். உங்கள் அப்பாவா? இல்லையே. அம்மா இல்லைன்னு சொல்லிட்டீங்க, வேற யாரா இருக்கும்? உங்கள் ஃப்ரெண்ட்ஸா? இல்லையே. வேற யார்கிட்ட தான் பேசிட்டு இருந்தீங்க? கண்டுபிடின்னு சொன்னேன்ல. அப்பா சாமி, எனக்கு தெரியல, நீங்களே சொல்லுங்க. அதாவது என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஓ அப்படியா? என்ன கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு சொன்னேன். ஓ அப்படியான்னு கேக்குற? உங்க ஃப்ரெண்டு கிட்ட நீங்க பேசுறீங்க, இதுல எனக்கு என்ன வந்துச்சு? உனக்கு கோவமே வரலையா? எனக்கு எதுக்கு கோவம் வரணும்? சொண்டாளி யாருன்னு தெரியற வரைக்கும் என்ன பாடுபடுத்தினா? வேணும்னே நம்ம கலாச்சா? ஒருவேளை நம்ம கலாய்ச்சது இவளுக்கு தெரிஞ்சிருக்குமோ? யாரையும் 7 எடுத்து கூட பார்க்க மாட்டாரு. இவருக்கு கேர்ள் ஃப்ரெண்டு வேறையா? ஒருத்தனுக்கு நிக்கவே வக்கு இல்லையா? இதுல 9 பொண்டாட்டி ஏக்கதான். இவரை பத்தி எனக்கு தெரியாது. ஓய். லைன்ல தான் இருக்கேன். என்ன, நான் அப்படி சொல்லி நம்ப மாட்டேங்கிற? நீங்களாம் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டீங்க. ஏன் எதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன்? கேர்ள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டீங்க. ஏன், எனக்கு என்ன குறைச்சல்? உங்களுக்கு ஒரு குறையும் இல்ல, நீங்க தான் யார்கிட்டயும் பேச மாட்டீங்களே. ஏதோ என்கிட்ட மட்டும் தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நானே பாத்திருக்கேன், பூர்ணி கூட நீங்க பேச மாட்டீங்க. அது இதுல உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வேறையா? எனக்கு சிரிக்கிற மூடு வந்தோடனே நான் கால் பண்றேன், அப்ப திரும்பியும் இதே மாதிரி சொல்லுங்க, அப்ப நான் சிரிச்சுக்கிறேன், சரியா? மகளே, அடியே, போன பண்ணி கலாச்சிட்டு இருக்கும் போது கால் அடிக்கிறேன்னு வேற சொல்றியா? என்னங்க, உண்மையை மட்டும் பேசினா பரவாயில்ல, சும்மா நான் வெறுப்பானுன்றதுக்காகலாம் கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு பேசுறீங்க. எனக்கு என்ன உங்களை பத்தி தெரியாதா என்ன? ஓ, அப்ப என்னை பத்தி எல்லாம் உனக்கு தெரியுமா? சபா, எனக்கு போனை பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு நீ என்னமோ டார்ச்சரா இருக்க மாதிரில சுபா அப்படிங்கிற. ஒருத்தன் பரீட்சை எழுதிட்டு வந்திருக்கானே, நல்லா எழுதியிருக்கானா அப்படிலாம் ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேன். ஆமால, இன்னைக்கு எக்ஸாம்ல. உன்னெல்லாம் என்ன சொல்றது? ஆமா, நீ எதுக்காக எனக்கு கால் பண்ண? சும்மா ஒரு விஷயத்த பத்தி சொல்லலான்னு தான் கால் பண்ணேன். என்ன விஷயம்? இல்ல, வீட்டுக்கு ஆதி சார் வந்திருந்தாரு. ஆதியா? அவன் எதுக்கு வந்தான்? என்ன பார்க்கதான். உன்ன எதுக்கடி பார்க்கணும்? எனக்கு கால் சுருக்குச்சுல, அத பார்க்க தான் வந்தாரு. சரி, பார்த்துட்டு கிளம்பிட்டானா? கிளம்பிட்டாரு. அவர் போய் ஒரு 3/4 மணி நேரம் இருக்கும். இதுல என்ன பிரச்சனை உனக்கு? இல்ல,
அவரு நான் வச்சிருக்க மல்லிப்பூவே குறுக்குறுன்னு பார்த்தாரு. என்னது? இன்னைக்கும் நான் மல்லிப்பூ வச்சிருக்கேன், அதை குறுக்குறுன்னு பார்த்துட்டே இருந்தாரு. அப்புறமா எங்க அம்மாவை அத்தை அத்தைன்னு கூப்பிட ட்ரை பண்ணாராம். எங்க அம்மா வந்து சொன்னாங்க, நீங்க எங்க அம்மாவை அத்தைன்னு கூப்பிட்டீங்கல்ல, அதை சொல்லியிருப்பாங்க போல, அதனால அவங்களும் அத்தைன்னு கூப்பிட்டாங்களாம். அதுக்கு எங்க அம்மா, நீங்க கூப்பிட்டா நல்லா இல்ல தம்பி, நீங்க ஆன்ட்டின்னு கூப்பிட்டாவே நல்லா தான் இருக்கு, அப்படியே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அப்புறமா எங்க சாருக்கு மூஞ்சி உம்மனா மூஞ்சி மாதிரி ஆயிடுச்சுன்னு எங்க அம்மா சொன்னாங்க. சரி, அதான் உங்ககிட்ட கேட்கலாமேன்னு தான் கால் பண்ணேன். ஏண்டி அவர் அங்கதான் இருந்திருக்காரு, இல்ல ஒரு போன் அடிச்சாவது என்ன சார் இப்படி சொல்லியிருக்கீங்கன்னு அவரே கேட்க வேண்டியதானே? எனக்கு வேற போன் அடிச்சு சொல்லிட்டு இருக்க. ஆளையும் சைஸையும் பாரு, உங்ககிட்ட போய் சொன்னேன் பாருங்க, என்ன சொல்லணும்? நீங்க போன ஏய் கீதா வச்சுட்டாளா? இந்த டவுட் எனக்குமே இருக்கு. அந்த கோவில்ல இருந்தே ஆதிமில எனக்கு டவுட்டாவே தான் இருக்கு. குரு யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கானே, யாரு? ஆதிக்கிட்டயா? குரு எதுக்கு ஆதிக்கிட்ட பேசணும்? ஆதிக்கும் குருவுக்கும் என்ன லிங்கா இருக்கும்? கண்ணப்பா ஹோட்டலுக்கு தான் போறாங்க, கண்டிப்பா என்ன ஏதுங்கிறத போய் பார்க்கணும். குரு சரியான கேடு கட்டவன், அவனை மீட் பண்ணி இவன் வரானா? கண்டிப்பா இது நோட் பண்ண வேண்டிய விஷயம்தான். போய் பார்ப்போம் என்னதான் அப்படி பேசிக்கிறாங்கன்னு. சரிங்க, அப்ப நாங்க கிளம்புறோம். சரிங்க. அமிர்தாவை பாத்துக்கோங்க, ஏதாவது குறை இருந்தா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, சாப்பாடு பத்தாம போயிடுச்சு, அதுக்கு தான் கொஞ்சம் கோவம் ஆயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் எதுவும் தப்பா எடுத்துக்கிறாதீங்க, அதான் எல்லாரும் சாப்பிட்டுட்டோம்ல, அப்புறம் என்ன. சரிங்க, அப்போ நாங்கள் கிளம்புறோம். பார்த்து போயிட்டு வாங்க. அமிர்தா எங்கே இருக்கா? வெளியில் நிற்கிறாளோ? ஆமாம், வெளியில தான் நிற்பா. சரிங்க, பார்த்துக்கோங்க. வரோமா? போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. இந்த அப்பத்தா தான் இவளை இப்படி வளர்த்து வச்சிருக்கேன், இவன் மட்டும் ஒழுங்கா இருக்க போறாளா என்ன? சரி, குடும்பம் அது. அமர்தா, அப்புறம் நாங்க கிளம்புறோண்டி. சரிங்கக்கா, இன்னும் கொஞ்ச நேரம் இருப்பீங்கன்னு நினைச்சேன், இப்பவே கிளம்புறேங்கிறீங்க. வேற என்ன தெரிய பண்ண சொல்ற? உன் மாமியார் மூஞ்சே காமிக்குது. ஏன்க்கா, என்னாச்சு? உனக்கு தெரியாதா? சாப்பாடு ஏதோ பத்தலையா? சாப்பாடு பரிமாறத்துக்குள்ளார நான் கடை பசங்களுக்குலாம் கட்டிட்டேனா? நான் வெறும் மணி எனக்கு தாண்டி கட்டினேன். சாப்பாட்டை வந்தோடனே சாப்பாடை வந்து கடை பசங்களுக்கு கட்டிட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு சாப்பாடே இல்லைன்னு தாம் குதிக்குது. நிஜமாவா? இதெல்லாம் எனக்கு தெரியவே இல்லை. நீ வெளியில இருந்தேன்னு நினைக்கிறேன். ஆமா, தாண்டி கேட்டுட்டு வந்தாரு. ஏக்கா, அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. அடியே, ரொம்ப கோவமா இருந்ததே உன் வீட்டுக்காரர் தானா? என்னக்கா சொல்றீங்க? உண்மையை தாண்டி சொல்றேன். உன் வீட்டுக்காரர் சொன்னாராம், உங்களுக்கு நாங்க இந்த மாதிரி பண்ணா நீங்க சும்மா விட்டுருவீங்களானே அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அவர் அப்படி சொன்னது பின்ன மாமாவை வந்து சொன்னாரு, வேணும்னா உன் புருஷன்கிட்ட நீயே கேட்டுக்க, ஏதோ சாப்பாடு குறைஞ்சு போச்சு, அதுக்கு நாங்களா பொறுப்பு? உன் நாத்தனார்காரியும் அந்த பாட்டி இருக்குதுல்ல, ஆமாக்கா, ரத்னம் பாட்டி, அந்த பாட்டியும் தான் நிறைய சாப்பாடை வீணாக்குனாங்க. அதெல்லாம் போய் நான் போய் சொன்னேன்னு வெய்யே, அவ்வளவுதான், திரும்பி சண்டை தான் வரும்னு அப்பா பேசாண்டு விடுன்னு சொல்லிட்டாரு. ஏன் எதுவும் கேட்டுக்காத. சரிக்கா, பார்த்து சூதானமா நடந்துக்கடி. சரிக்கா, அப்ப நாங்க கிளம்புறோம். அப்பா உள்ளார போய் சொல்லிட்டு வர போயிருக்காரு. சரிக்கா, ஆட்டோ வந்தோடனே நாங்க ஏறிடுவோம். அப்பாவும் அம்மா அப்புறம் அப்பத்தாலும் கார்ல தான் போறாங்க. ஏய், எதுவா இருந்தாலும் வாயவே திறக்காத, நீ பாட்டுக்கு பேசாண்டு இரு. அந்த அம்மா ஏதாவது கத்தினாலும் சரி, ஏதாவது திட்டினாலும் சரி, காதலே வாங்கிக்காத என்ன? சரிக்கா. தம்பி, சாப்பாடு கொஞ்சம் பத்தாம போயிடுச்சுன்னு எதுவும் கோச்சுக்கிடாதீங்க. இல்லைண்ணே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்தோடனே சாப்பாடை கட்டினாங்க, அதுதான் கொஞ்சம் கோவமாயிடுச்சு. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கிறாதீங்க. இல்லை தம்பி, கடையில் வந்து சாப்பாடுனா 20 பேத்துக்குனா 25 பேத்துக்கு தருவாங்க. ஏதோ இந்த கடையில் 20 பேத்துக்குனா 20 பேத்துக்கு தான் தருவாங்க போல. எக்ஸ்ட்ரா சாப்பாடு இருக்கும்னு தான் நாங்கள் உடனே கட்டியாச்சு. ஒரு ஆளுக்கு தான் தம்பி. அதெல்லாம் சரிதானே, என்ன இருந்தாலும் சாப்பாடு பரிமாறிட்டு அப்புறமா கட்டி இருந்திருக்கலாம்ல. ஒருத்தருக்கும் சாப்பாடு பரிமாறல, உடனே எடுத்து கட்ட வந்தா எங்க வீட்லயும் கத்திட்டாங்க. நாங்களும் பேச வேண்டியதா போயிடுச்சு. இன்னமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கங்கண்ணே. சரி தம்பி, அப்ப நாங்க கிளம்புறோம். சரிங்கண்ணே, பார்த்து போயிட்டு வாங்க. அமிர்தாவை நல்லா பாத்துக்கோங்க. சரிங்கண்ணே. அமிர்தாமா, அப்பா, எதையும் பேசாம அமைதியா இரு, எதுவும் பேசாத, சரியா? இல்லப்பா, நான் எதுவும் பேசல. அவங்க ஏதாவது பேசினா கூட நீ பாத்துக்க அமைதியா இரு. அவங்க பேசுறதுக்காக எய்த்து பேசுறது, பதில் கொடுக்கணுன்றதுக்காக பேசுறது, அதெல்லாம் எந்த வேலையும் வச்சுக்காத. நீ பாட்டுக்கு உன் உண்டு, உன் வேலை உண்டு, உன் புருஷனை மட்டும் நல்லா பாத்துக்க, புரியுதா? சரிப்பா. அப்ப நாங்க கிளம்புறோம். சரிப்பா. சிச்சி, என்னம்மா? பாய் போயிட்டாரே. சரிடி தங்கம், பார்த்து போயிட்டு வா. ஃபோன் பண்ணி. ஃபோன் பண்ணுறேன். பாய். சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. சரி சிச்சி. அமிர்தா, அப்பத்தா, எதை பற்றியும் எதுவும் பேசிக்காதம்மா. சரி அப்பத்தா, இப்போ நாங்கள் கிளம்புறோம், பார்த்து பத்திரமா இரு, எதுனாலும் ஃபோன் பண்ணு. சரி அப்பத்தா. என் தங்கம், டீ எல்லாம் போட்டல? உனக்கு டீ எல்லாம் போட தெரியுமாடி? போட தெரியும் அப்பத்தா. நான் கேட்கும் போதெல்லாம் டீ எல்லாம் போட தெரியாதுன்னு சொல்லுவேன், இங்கே வந்து பழகிக்கிட்டியோ? அப்படியெல்லாம் இல்லை அப்பத்தா. சரி, நல்லபடியா இரு என்ன? புருஷனா நல்லபடியா பாத்துக்கோ. சரி அப்பத்தா. உன்னைய ஒன்று மட்டும் சொல்லிட்டு போறேன். என்ன அப்பத்தா? இங்க பாருடி, யாரை நம்பினாலும் நம்பு, உன் புருஷனை மட்டும் நம்பாத.
ஏன் அப்பத்தா அவரு அவங்க அம்மா பேச்சை தான் கேட்குற மாதிரி எனக்கு தெரியுது. அவரை நம்பி இன்ன வரைக்கும் சொன்ன விஷயத்தெல்லாம் விடு. என்னமேட்டும் நீ அவரை நம்பி எந்த விஷயத்தையும் சொல்லாத. நான் கவனிச்ச வரைக்கும் அவர் அவங்க அம்மா பேச்சை தான் கேட்பாரு. புரிஞ்சுதாடி? இல்லை அப்பத்தா, அப்படிலாம் இல்லை. நான் சொல்றது சொல்லிட்டேன். அப்புறம் உன் இஷ்டம். யாரை நம்பினாலும் நம்பு. உன் மாமியார் கூட ஒரு வகையில சேர்த்துக்கலாம். ஆனா உன் புருஷன் இருக்கான் பாரு, அவனை நம்பிடாத. அவன் முழுக்க முழுக்க அந்த சைடு மட்டும்தான் உன்கிட்ட இருக்கிற மாதிரி நடிக்கிறாருன்னு எனக்கு தோணுது. அப்படியா? ஆமா, பார்த்து பக்குவமா நடந்துக்க. எதா இருந்தாலும் வாயை திறந்து உளராத. சரி அப்பத்தா, பார்த்து இருந்துக்கம்மா. குடும்பம்னா அப்படி இப்படி இருக்கதான் செய்யும். நீ எதுவும் வாய் விடாம இரு. கோபத்திலையும் நிதானமா பேசு என்ன? சரி அப்பத்தா. அப்ப நான் கிளம்புறேன். சரி அப்பத்தா. என்ன அப்பத்தா இப்படி சொல்லிட்டு போறாங்க? யாரை நம்பலாலும் நம்பு, ஹஸ்பண்டை மட்டும் நம்பாதுன்னு சொல்லுது. ஆனா பாக்குறதுக்கு அவர் அப்படி இல்லையே. நான் சொல்றதெல்லாம் போய் அவங்க அம்மாட்ட சொல்லிடுவாங்க அப்படின்னு அப்பதான் சொல்றாங்க. எதை சொல்லியிருப்பாரு? இப்ப நான் எதை நினைக்கிறது? அவரை நம்பலாமா இல்ல வேண்டாமா? எனக்கே ஒன்றும் புரியலையே. அப்புறம் நாங்கள் கிளம்புறோம் மாப்பிள்ள. சரிங்க. மாமான்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. இவரெல்லாம் என்னத்தை சொல்ல. போயிட்டு வரேன் தம்பி. சரிங்க பாட்டி. பிள்ளைய அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு அனுப்பி வைங்க. நீங்களும் வாங்க தம்பி. சரிங்க. கண்டிப்பாக உங்கள் பேத்தியை மட்டும் அனுப்பி வைக்கிறேன். அவளை மட்டும் தானே நீங்களும் மண்டபத்தில் கூப்பிட்டீங்க. அவளை மட்டும் நான் அனுப்பி வைக்கிறேன். சந்தோஷம் தானே? இல்லை தம்பி. நீங்கள் போயிட்டு வாங்க பாட்டி. அமிர்தாவை ஒரு 20 நாள் கழிச்சு நான் அனுப்பி வைக்கிறேன். அப்புறம் நாங்கள் கிளம்புறோம்ப்பா. சரிங்க நீ. ஐயோ, எம்பிட்டு பெரிய வீடா இருக்கு பத்தியா? என்னால இத்த பெரிய வீட்டெல்லாம் எனக்கு கட்டி கொடுக்கவே முடியாது. இந்த ஆள நல்லா சோக்கா புடிச்சுக்கையா. நல்லா பணத்தை கறந்தோன்னு வையி, நம்ம ஓகோன்னு வாழலாம். அது தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இந்த நாடகத்துக்கே ஓகே சொன்னேன். உன்னால இந்த பெரிய ஊட்டாண்ட நீ கட்ட முடியுமா? முடியாது தாண்டி. அவ்வளவு சோக்கா இருக்கியா? ரூமு ஃபுல்லா ஏசி. இதுல வீட்டுக்குள்ளாரே எஸ்எலேட்டு. அதெல்லாம் வேற இருக்கா? இந்த கிழமை வீட்டை திறக்கும் போதே உள்ளார எல்லாத்தையும் சுத்தி பாத்துட்டேன். அப்பதாயா நல்லா சோக்கா இருக்கியா. எப்படியாவது இந்த வீட்டை வளைச்சு போடுற வேலையை பாரு. அதெல்லாம் அந்த ஆளு தரமாட்டாண்டி. காசு கேக்குறியா? அத்தோட நிப்பாட்டிடுவான். அந்த பொண்ணு பாவம். இந்த ஆளுக்கு பேத்தி மாதிரி இருக்கு. அந்த பொண்ணை போய் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறான் பாருவேன். இதெல்லாம் நல்லா இருப்பானே. நம்மளுக்கு என்னடி வந்துச்சு? நம்ம கஷ்டப்படுறோம். அந்த ஆளுக்காக நானும் மொட்டை அடிக்க வேண்டியதாயிடுச்சு. அதாயா, கூட காசு கேளு. ஏற்றிருக்கேன். இந்த பெருமாள் சாமி விடவே மாட்டான். அவனே ஒரு பண புடுங்கி இதெல்லாம் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு பாப்பானா? நீ விட்டாம கேளியா. நம்மள நம்பி ஒரு 2 பிள்ளைங்க இருக்குங்கல்ல, அதுங்களெல்லாம் கரையேத்த வேண்டாம். கரெக்டு தான். வாயை திறந்து கேட்டாதான் எதா இருந்தாலும் கிடைக்கும். வாயை மூடிக்கிட்டே இருந்தான்னு வையே, ஒன்னுத்துக்கும் ஆகாது. இப்போதைக்கு ஒன்னு சொல்றேன், நல்லா காத்த கொடுத்து கேட்டுக்க. என்னடி? அந்த வயசான தாத்தாவுக்கு நம்ம தான் அம்மா அப்பா அப்படின்னு தான் அந்த பொண்ணையும் அவங்க அம்மாவையும் ஏமாத்திருக்கோம். அப்படி இருக்கும்போது இப்ப போய் வேற அம்மா அப்பாவை மாத்த மாட்டாங்க. அப்படியே மாத்தினாலும் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால ஒன்னு சொல்றேன், இதை வச்சே நல்லா பிளாக்மெயில் பண்ணி பணத்தை நிறைய கறக்கலாம். என்ன சொல்ற? சோக்கா சொன்னியே, இந்த ஐடியா எனக்கு எப்படி வராம போச்சு? அவளுக்கும் மூளை வேணையா. அப்பவே உங்க அம்மா பேச்ச கேட்காம என் பேச்ச கேட்டிருந்தீனா இந்நேரம் நம்ம டாப்பா போயிருந்திருப்போம். இப்போ ஒன்னு கெட்டு போலையே. இப்பயாச்சும் நான் சொல்றத கேளு. சரி சரி, அந்த ஆள் நிக்கிறான், என்ன எதுன்னு பேசுவான். எதுக்கும் பயப்படாத, நான் உன் கூடவே இருக்கேன் சரியா? சரிடி. டேய், சொல்லி கொடுத்தது 50 ரூபாய்க்கு ரொம்ப ஓவரா 500 ரூபாய்க்குலாம் நடிச்சுக்கிட்டு இருக்க. ஐயா, அது நம்ம பொழப்புலே வந்தது. அதனால தாங்கய்யா. இது எப்படிரா மண்டையில இருக்கிற முடி மட்டும் நரைச்சு கிடக்கு, வாய்க்கு கீழே இருக்கிறதும் வாய்க்கு மேல இருக்கிறதும் கருப்பா கிடக்கு? இல்லைங்க, ஃபேஷன். பெரிய பணக்காரரோட அப்பாலாம் இப்படிதான் வச்சிருப்பாரு. நீங்க பார்த்ததுல படத்துலலாம் அதுக்குன்னு வில்லன் கெட்டப்ல என்ட்ரி கொடுத்துருக்க. ஐயா, உங்களுக்காக நான் என் முடியவே இழந்திருக்கேன். ஏதாவது பார்த்து பண்ணி கொடுங்க. விசேஷம் வேற நல்லபடியா முடிஞ்சிருக்கு. இன்னமே தான் விசேஷமே ஆரம்பம். இன்னும் என்னத்த நல்லபடியா முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு எப்படியோ தப்பிச்சுட்டு உங்க பொண்ணு ஓகே சொல்லிடுச்சுல, அதுக்காகவாது பேமெண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியா கொடுங்க. நாங்களும் புள்ள குட்டிக்காரங்க தானே. கொஞ்சம் விட்டுருந்தா நீயே எல்லாத்தையும் உளறி கொட்டியிருப்ப. ஏதோ நானா இருக்க கண்டு சமாளிச்சேன். என்னங்க ஐயா? ஆமா ஆமா ஐயா, இருந்தாலும் நல்லபடியா நடிச்சோம்ல. ஏதோ 4 வார்த்தை நீங்க சொல்லி கொடுத்தது எல்லாமே பேசியாச்சு. பொண்டாட்டியும் தானே கரெக்டா பேசுனா? யோ, மனசாட்சியோட பேசியா? உன் பொண்டாட்டி வந்ததுல இருந்து 2 வார்த்தை தான் பேசிச்சு. சரிங்க, பொண்ணை அழைச்சிட்டு வாங்க, உங்க பொண்ணை நாங்க ஒழுங்கா பாத்துக்கிறோம், இதை மட்டும் தான் பேசிச்சு. ஐயா, அவளுக்கு எதுவும் டைலாக்லாம் நீங்க கொடுக்கவே இல்லை பாத்தீங்களா? அதனாலதான் அவளும் கம்மியா பேசிட்டு வந்துட்டா. எதை பார்த்து போட்டு கொடுங்கய்யா. தலைக்கு 1000 ரூபாய், மொத்தமா உங்க 2 பேத்துக்கு 2000 ரூபாய் தான். யோ, நல்லா பேசுறியே. எனக்கும் நடிக்க எவ்வளவோ வாய்ப்பு வந்திருக்கு. இதெல்லாம் விட்டுவிட்டு நீ கூப்பிட்டியன்றதுக்காக தான் வந்தேன். வரும்போதே நீ என்ன சொன்ன? தலைக்கு 5000 ரூபான்னு சொன்ன. இப்ப அப்படியே படிப்படியா குறைஞ்சு தலைக்கு 1000 ரூபாயா? எந்த கணக்குக்கு? இங்க பாரு,
இந்த சரளாவை அமைதியா பேசிதான் நீ பாத்திருக்க. இறங்கி பேசினா அப்புறம் நாரி போயிடும் நாரி. ஒழுங்கா பேசினபடி 5000 ரூபாய்க்கு மேலதான் கொடுக்குறிய. கம்மியா கொடுத்திய அப்புறம் நானே போய் அந்த பொண்ணுகிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவேன். என்னம்மா ஓவரா எகுற? பின்ன நல்ல பணத்தாசை காட்டிவிட்டு ஏமாத்திவிட்டு யாரு ஏமாத்தினது? 5000 ரூபாய் தரேன் தானே சொன்னையா? ஆமா. எப்ப 1000 வாங்குற? இந்த புடவை வளையல் இதுக்கெல்லாம் நான் உங்க அப்பா கொடுப்பான். இந்த உன் புருஷனுக்கு ட்ரெஸ் பத்தாத குறைக்கு செயின் வேற. அதெல்லாம் தங்கம் நினைச்சிடாத, கவரிங் தான். என்னம்மா பிளாக்மெயில் பண்ற நீ? பின்ன நீ சொல்ற கணக்குக்கே வருவோம். இந்த புடவை வளையல் எல்லாம் ஒண்ணு 5000 ரூபாய்க்கு வராது. முன்ன பின்ன நல்ல கடைக்கு போய் ஏறி பார்த்தாதான் தெரிஞ்சிருக்கும். ஐயா நான் சொல்றது கரெக்டு தானே? ஆமாமா கரெக்டு தான். அப்ப சரிங்க, நாளைக்கு நிச்சயதார்த்தம் தானே. நானும் என் புருஷனும் அந்த சைடு எட்டி கூட பார்க்க மாட்டோம். நீங்களே போய் கல்யாணத்தையும் முடிச்சுக்கோங்க. அப்புறம் மாப்பிள்ளையோட அம்மா அப்பா வரலையான்னு கேட்டா நீங்களே பதில் சொல்லிக்கோங்க. ஆமா இன்னைக்கு மட்டும்தான் மாப்பிள்ளையோட அம்மா அப்பாவுக்குன்னு சொல்லி பேசியிருக்கு. நாளைக்கு தேவைன்னா கூப்பிட்டுக்க போறான். கூப்பிட்டா வந்தாதானே. இன்னைக்கே நீ எந்த பேச்சு பேசுற? நாளைக்கெல்லாம் எப்படி நான் வருவேன்? தொட்டு கொடுத்தா வருவேன், இல்லன்னு வையே நான் படி என் ஜோலியை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். எப்படி வசதி? ஏங்க என்ன மண்ணு மாதிரி அப்படியே நிக்கிறிய? நான் சொல்றத சொன்னா மட்டும்தான் காசு வரும், இல்லன்னு வையே தலையில மிளகா அரைச்சிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. அழகான முடிய இவன் ஒருத்தனுக்காக தானே எடுத்த. ஒரு 5000 ரூபாய் கொடுத்தா எனக்கு குறைஞ்சாவா போயிடுவாங்க? சொத்து பத்து ஊரு பூரா கிடக்குதான். இவங்களுக்கு தேவைன்னா நம்மள தூக்கி வச்சுக்குவாங்க, இல்லைன்னா காலில் போட்டு மிதிப்பாங்களா? நல்லா இருக்குதே உங்க நியாயம். பெருமாள் சாமி உங்க கேட்ட பணத்தை கொடுத்துறியா? என்னங்கய்யா இவங்க அப்படிதான் பேசுவாங்க. இப்படி கேட்ட பணத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தா பின்னாடி நம்மளுக்கு தான் கஷ்டம். இவங்களுக்கு எப்பெல்லாம் இஷ்டமோ அப்பெல்லாம் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. பரவாயில்லையா உங்களுக்கு? பரவாயில்ல போய் தொலையுது. இன்னும் ஒரு 4 நாளைக்கு. அதுக்கப்புறம் அவங்க மூஞ்சிலையும் நம்மளும் முடிக்க மாட்டோம், அவங்களும் நம்ம மூஞ்சிலும் முடிக்க மாட்டாங்க. அம்மாவும் அப்பாவும் ஃபாரின் போயிட்டாங்கன்னு சொல்லி இவங்க 2 பேர்த்தையும் ஏதாவது ஒரு ஊர்ல போய் தள்ளி விட்டுற வேண்டியதான். ஐயா நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. சும்மா விடு பெருமாள் சாமி. ஒவ்வொன்றுக்கும் கணக்கு பார்த்துக்கிட்டு நான் போய் காசு எடுத்துட்டு வரேன், நீ அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு. ஐயா நான் சொல்றதை கேளுங்க ஐயா. ஓய் என்ன ஓவர வாய் பேசிட்டு இருக்க? என்னையா நான் வாயை திறந்தா கலீஜி வந்துருமேனு தான் வாயை அடக்கி அமைதியா பேசுறேன். இல்ல இவ்வளவு குறைஞ்ச ரேட்டுக்கு வேற எவ்வளையாவது நடிக்க கூட்டிட்டு வா பாப்போம். ஒருத்தி வரமாட்டா. இங்க பாரியா காசுன்னு வந்துட்டா இந்த சரல அப்படியே கலீஜி மாதிரி. உனக்கு என்ன இந்த புடவையும் நகையும் சேர்த்து 5000 ரூபான்னு சொல்ற, அப்படித்தானே? எனக்கு ஒண்ணு இந்த புடவையும் தேவையில்ல, இந்த நகையும் தேவையில்ல. கலட்டி உன் மூஞ்சிலே விட்டேறிற. நீ அந்த 5000 ரூபாய் பணத்தை மட்டும் என்கிட்ட கொடு. அதுக்குன்னு கழட்டி விட்டு சும்மாவா நிக்க போற? எனக்கு காசு மட்டும்தான் முக்கியம். சொல்லியா? ஐயா ஐயா அவ பண்ணாலும் பண்ணிடுவா, நீங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. கொஞ்சம் எனக்காகவாது. யோ அவங்கிட்ட போய் கூவலை கும்பிட்டு போட்டுக்கிட்டு இருக்க. பொம்பளைன்னா வாய் அடக்க வேணும். பெத்த பொண்ணையே இந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட தள்ளி விட பாக்குற. நீ என்னைய பத்தி பேசுறியா? இங்க பாரியா, உன்னைய மாதிரி ஆளு நான் கிடையாது. என்ன சம்பாரிச்சாலும் என் பிள்ளைங்கள நான் ஒழுங்கா தான் வளர்த்துருக்கேன். நானும் ஒழுங்கா தான் பார்த்துப்பேன். இதுக்கு மேல எதையாவது பேசிக்கிட்டு எங்க சம்பள பணத்துல கைய வச்ச அவ்வளவுதான். இங்க நடக்கிறதே வேற. என்ன வார்த்தை பேசுற பெருமாள் சாமி? ஐயா இந்த பொம்பளை என்ன பேச்சு பேசுது? அவங்களுக்கான பணத்தை கொடுத்துட்டா ஏன் பேச போறாங்க? ஆங்கிறேன். அந்த ஆளுக்கு நீங்களே புரிய வைங்க. நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு, நானே அதை டீல் பண்ணிக்கிறேன். இல்லங்கய்யா பெருமாள் சாமி நீ கொஞ்சம் அமைதியா இரு. இந்தாங்கம்மா நீங்க கேட்டதை விட 5000 ரூபாய் எக்ஸ்ட்ரா தான் வச்சிருக்கேன். மொத்தம் 15000 ரூபாய் இருக்குதுல. உங்களுக்கு இப்ப சந்தோஷம் தானே? சந்தோஷங்க ஐயா. இந்தாங்க. நாளைக்கு நிச்சயதார்த்தம்னு சொல்லியிருக்கோம், அதுல எந்த குறையும் வச்சிடாதீங்க. இதே மாதிரி பணத்தை நான் நிறையாவே கொடுக்குறேன். பணத்தை கொடுத்துட்டீங்கல்ல, இதுக்கு மேல நாங்க நல்லபடியா நடிப்போம். இதே மாதிரி கத்தி விட்டு வாங்க விடாதீங்க. நாங்க கேட்கிற பணத்தை நீங்க கொடுத்துட்டா போதும். நாங்க பாட்டுக்கு எங்க வேலையை பார்க்க போறோம். சரிங்கம்மா நீங்க கிளம்புங்க. ரொம்ப நன்றி ஐயா. அப்ப நாங்க கிளம்புறோம். பார்த்து போயிட்டு வாங்க. ஏங்க ஐயா பேசுனதை விட கூடவே கொடுத்துருக்கீங்க. வீடு போயிட்டு போகுது. எவ்வளவோ செலவு பண்ணிட்டோம், கொஞ்சம் தானே போயிருக்கு. பரவாயில்ல. இருந்தாலும் நீங்க ஓவரா இடம் கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியுது. இல்லைன்னா அவங்க உண்மையை உளறிட்டாங்கன்னா என்ன ஆகுறது? எனக்கே ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் கல்யாணமே நடக்க போகுது. அதுக்கு எடுத்துக்கூடாது இல்லையா? அதுக்காகவாது நான் கொடுத்துதான் ஆகணும். இதுலலாம் நீ கொஞ்சம் தலையிடாம இருக்கிறதா நல்லது. இல்லங்கய்யா இங்க பாரு பெருமாள் சாமி, நீ கொஞ்சம் நான் சொல்றதை மட்டும் கேளு. இதுக்கு மேல இந்த விஷயத்துல நீ தலையிடாத, நானே பாத்துக்கிறேன். என்ன புரிஞ்சுதா? சரிங்கய்யா. இந்தா உனக்கான பணம். எதுக்கே எவ்வளவு பணம்? நாளைக்கு நிச்சயதார்த்தம் இருக்குல்ல, செலவுக்கு காசு வேண்டாம். அதுக்குதான். என்னால வெளியில ஓடி ஆடி வேலை பார்க்க முடியாது. நீயே ஒரு நல்ல மண்டபத்தை பார்த்துரு, சாப்பாட்டுக்கெல்லாம் சொல்லிடு என்ன, சரியா? சரிங்கய்யா. அப்ப நான் கிளம்புறேன். நாளைக்கு பார்க்கலாம். சரிங்கய்யா. விசேஷம்னா போதும், பாத்திரம் அம்பட்டுக்குள்ள சேர்ந்துருது. இந்த மீனா பிள்ளைய வர சொன்னா வரவே இல்லை. சே, போன் அடிச்சு கேட்பான் வராளா இல்லையான்னு. போனை எடுத்து தொலைலாம்ல. அம்பட்டு தூரம் போன் அடிக்கிறான். எடுத்து வரேன் வரல ஏதாவது ஒண்ணு சொல்லலாம்ல. சே, இந்த வேலைக்கு இருக்கிறவங்களே இப்படிதான்.
வரேன் வரேன்ட்டு வராம இருந்துக்கிட்டு இப்ப இம்புட்டுக்குள்ள பாத்திரம் இருக்கு யார் விளக்குறது? இவகிட்ட காலையிலே சொன்னோம்ல விசேஷம் இருக்கு, ஜாமான் நிறைய கிடக்கும், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வந்துட்டு போ சொல்லி தானே விட்டேன். போனாதான் அடிக்கிறேன்ல, எடுத்து இல்ல வர முடியாதுமா நாளைக்கு வரேன் அப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. திமுறை எடுத்தவ போனை பார்த்துட்டு அப்படியே வச்சிருப்பா. சே, இம்புட்டுக்குள்ள பாத்திரத்தை இப்ப நான் தான் விளக்கணும். எல்லாம் எனக்கு தேவைதான். அவ வீட்டு ஆளுங்களாம் தின்னு போட்டதெல்லாம் நான் விளக்கணுமா? எல்லாம் என் தலை எழுத்து. மா என்னடி, என்னம்மா இங்க நின்று புலம்பிக்கிட்டு இருக்க? விளக்குறதுக்கு மீனாவை வர சொன்னேன், என்ன வர காணா? காலையிலே பார்த்தேம்மா, அவளாம் வரவே மாட்டா. அவள் பிள்ளைக்கு வேற உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு தானே போனா. நான் சொன்னேனடி, சொந்தக்காரங்களாம் வருவாங்க, விசேஷம் இருக்கு, பாத்திரம் கொஞ்சம் நிறையா தான் இருக்கும், அதை மட்டும் விலைக்கு போட்டுட்டு போ மீனான்னு சொன்னேனே. சரி சரின்னு மண்டை ஆட்டினவ இப்போ போன் அடிக்கிற எடுக்கவே மாட்டேங்கிறாடி. மா அவள் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, எப்படிமா வருவா? எனக்கு கொஞ்சமாவது கூறு இருக்கா இல்லையா? அதுக்காக ஒரு போன் அடிக்கிறோம்ல, எடுத்து இன்னும் வரல வரேன் அப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தையாவது சொல்லலாம்ல. போனை பார்த்துட்டு எடுத்துட்டு அப்படியே வச்சு விடுவாளுங்க போல. எடுத்தா திட்டுவாளுக, எடுக்கவே வேண்டாம் நாளைக்கு போய் பேசிக்கலான் இருப்பா. நாளைக்கு வரட்டும். இம்புட்டுக்குள்ள பாத்திரம் இருக்க யார் விளக்குறது? உன் மருமக இருக்கால, அவளை விளக்க சொல்லு. அதை தாண்டி நானும் பார்த்தேன், அவளா வந்து கேட்கணுமா இல்லையா? அவ பாட்டுக்கு மேனா மினிக்காட்டி இங்கிட்டு இங்கிட்டு திரியறதுக்கு தான் லைக்கு. ஒரு வேலை செய்ய மாட்டா போல. என்னத்த பிள்ளை வளர்த்து வச்சிருக்காளுக. சே இருமா, நீ படுக்க பொசுக்குன்னு எல்லா பாத்திரத்தையும் விளக்கிட்டு இருக்காத. அமைதியா 2 பாத்திரத்தை மட்டும் விளக்கு. இந்த பிள்ளைய கூட்டிட்டு வாரேன், என்ன சொல்லுதுன்னு பாப்போம். என்ன சொன்னா என்ன, நான் தானே விளக்கணும். நீ அமைதியா இருமா, அந்த பிள்ளைய விளக்க வைப்போம். அவங்க வீட்டு ஆளுங்க தானே வந்தது, அந்த எச்சி பாத்திரத்தெல்லாம் அவ தானே விளக்கணும். அவ தாண்டி விளக்கணும். அவளுக்கு அக்கறை இருந்தா வந்திருப்பால. அக்கறை வரலனாலும் நம்ம வர வைக்கணுமா? அவளா வருவான்னு நீ நினைச்சுக்கிட்டே இருந்தேன்னு வையே, அவ ஒன்னே ஏச்சு விட்டு அவ பாட்டு கிளம்பி போயிருவா. அமைதியா விளக்குற மாதிரி உட்காந்து விளக்கிட்டு நான் போய் தம்பியையும் கூட்டிட்டு வரேன், இந்த பிள்ளையும் கூட்டிட்டு வரேன். தம்பி என்ன சொல்றான்னு பாப்போம். அடியே தம்பியை கூட்டிட்டு வராத. ஏமா அந்த பிள்ளைய மட்டும் நேக்கா கூட்டிட்டு வா. அதை விளக்க விட்டுட்டு விளக்கலன்னு சொல்லி தம்பிக்கிட்ட சொல்லிடுவான். அந்த பிள்ளை சொல்லுச்சுன்னா அவன் நம்ம சொல்றதை மட்டும்தான் நம்புவான். சாப்பாடு மதியானம் பத்தலன்னதுக்கே அவ்வளோ கோவப்பட்டானா. அப்பா வந்து என்கிட்ட சொன்னாரு, அதுக்காக அவன் கோவமா தான் இருப்பான். இந்த பிள்ளை சொல்றது மூட்டி விடுற மாதிரி தான் அவனுக்கு தோணும். நீ பேசாம அந்த பிள்ளைய மட்டும் அழைச்சிட்டு வா. வேலைக்கு வேலையும் ஆச்சு, மூட்டி விட்ட மாதிரியும் ஆச்சு. சரிம்மா, நீ உட்காந்து விளக்கிட்டு நான் போய் கூட்டிட்டு வரேன். ஆ சரிடி. என்னம்மா பண்ணிட்டு இருக்கேன்? பார்த்தா தெரியல, பாத்திரம் கழுவிட்டு இருக்கேன். எம்பிட்டு பாத்திரம் கிடக்கு? என்ன வருவாளே? அவ தான் வரலன்னு சொல்லிவிட்டால, அதனாலதான். வேற யார் விளக்குவா? சரிம்மா எந்திரி, நானாவது விளக்குறேன். எனக்கு வீட்டுல சும்மா உட்காந்துருக்கலாம் பிடிக்கவே பிடிக்காது. அதுவும் மத்தவங்க மாதிரி மேக்கப் போட்டுக்கிட்டு சிக்குன்னு சின்ன குட்டி மாதிரி உட்காந்துருக்கலாம் பிடிக்காது. இழுத்து போட்டு வேலை செய்வேனாலாம். அதனாலதான் உடம்பு எனக்கு இப்படி இருக்கு. நீ எந்திரிமா, உனக்காக நான் மட்டும்தான் பார்க்க முடியும், வேற யாரும் வந்து உனக்காக பார்க்க மாட்டாங்க. பரவாயில்லடி, நான் கொஞ்சம் பாத்திரத்தை விளக்கி போடுறேன், நீயும் கொஞ்சம் விளக்கி போடு. ஆமா எந்திரிங்கம்மா, நான் விளக்கி போடுறேன். எதுக்குமா? அப்புறம் நீ தான் விளக்கணும் ஊரு படம் தம்பட்ட அடிப்ப. அப்படி இல்லையா, வந்த பிள்ளைய உடனே வேலை வாங்குறாங்கன்னு என்னைய வேற சொல்லுவாங்க. எனக்கு இதெல்லாம் தேவையாப்பா? என்னம்மா, என்னதான் இருந்தாலும் இதுவும் நம்ம வீட்டு வேலை தானே, நான் பாக்குறேன், நீங்க எந்திரிங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ போய் அவன் பக்கத்துலேயே போய் உட்காந்துரு. நாங்களாம் இந்த வேலையெல்லாம் செஞ்சு பழக்கமாயிடுச்சு, நாங்களே பாத்துக்கிறோம். இல்ல நீ நகருங்க, நானும் விளக்கெல்லாம் போட்டிருக்கேன். உடனே உங்க அப்பத்தா விளக்கெல்லாம் விட்டதே இல்லையா? டீ போட சொன்னதுக்கு உங்க அப்பத்தா கண்ணுல இருந்து தண்ணீரே வந்துருச்சு. ஏன் உங்க வீட்டுல நீ டீ கூடவா போட்டதில்ல? ஆமாம்மா, டீயெல்லாம் எனக்கு போட தெரியாது, நீங்க சொன்னீங்களேன்னு தான் நான் போட்டேன். போற வீட்டுல எல்லா வேலையும் பார்த்து தானே ஆகணும். அதாம்மா நான் பாக்குறேன், நீங்க எந்திரிங்க. நீ பாக்குறியா? நான் விளக்குறேம்மா, எனக்கு விளக்கெல்லாம் தெரியும். நீங்க எந்திரிங்க, நான் விளக்கி போடுறேன். அம்மா அதான் அவ இவ்வளவு தூரம் சொல்றாள், எந்திரி, அவ எப்படிதான் விளக்குறான்னு பாப்போம். சரி சரி. ஆமா இங்க பாரு, அவ விளக்க ஆரம்பிச்சிட்டா. இங்க நம்ம இருக்க வேண்டாம், நம்ம இப்போதைக்கு அங்கிட்டு போயிடுவோம். அப்புறமா தம்பி வரும்போது கரெக்டா இங்க வந்துருவோம். சரியா? சரிம்மா வா, அவ எல்லாத்தையும் விளக்கி போட்டுருவா. இப்படிதான் ஜாலியா பேசி வேலை வாங்கணும், புரிஞ்சுக்க. நான் இன்னும் 2 மணி நேரத்துல கிளம்பிடுவேன். நீ பாடிக்கு இழுத்து போட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காத. உனக்கு தெரியும்ல அவளை எப்படி வேலை வாங்கணும்னு. நான் பாத்துக்கிறேன்டி. சரிம்மா, நீ வா, நம்ம ரூமுக்கு போலாம். சரிடி.